ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு நடந்த அநியாயத்துக்கு எனக்கு நியாயம் கிடைக்கணும் மேடம். சந்தோஷமா ஏத்துக்க வேண்டிய என் அன்பு கட்டின தாலிய வெறுப்போட ஏத்துக்கிற மாதிரி செஞ்ச அந்த அயோக்கிய யாருன்னு கண்டுபிடிக்கணும். என் குடும்ப நிம்மதியை கூண்டோட செதைச்ச அந்த கேவலமானவ யாருன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு அந்த ரகு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டாந்துட்டா எனக்கு அநீதி செஞ்சவனுக்கு சேர வேண்டிய பாவ கணக்க நான் தீர்த்துட்டா அதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு ஆனந்தியா என்னால வாழ முடியுமான்னு முயற்சி பண்றேன். அப்ப அந்த ரகு பின்னாடிதான் எல்லா உண்மையும் ஒளிஞ்சிருக்குன்னு நீ நம்பிட்டு இருக்க. அந்த ரகு சம்பந்தப்பட்டவங்க யாரையாவது உனக்கு தெரியுமா? தெரியும். யாரு? ரகுவோட மனைவி. அந்த அக்கா கிட்ட ஒரு தடவை நான் போன்ல பேசியிருக்கேன். ரகுவோட மனைவி கிட்டயா? என்ன சொன்னாங்க அவங்க? என் புருஷன் ஒரு பொம்பளை பொறுக்கி அவனால ஏன் வாழ்க்கையே நடுத்தெருவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. சரி, அவங்க போன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறேன். இருக்கு மேடம். அவங்களுக்கு போன் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, யாரு? நான் அன்னபூர்ணி லேடிஸ் ஹாஸ்டல் ஓனர் மனோன்மணி பேசுறேம்மா. லேடிஸ் ஹாஸ்டல் இருந்தா எனக்கு ஹாஸ்டல்ல சேர்றதுக்குலாம் விருப்பம் இல்லைங்க. நீங்க போனை வச்சிருங்க. ஐயோ, ஒரே ஒரு நிமிஷம். நான் அதுக்காகலாம் உங்களுக்கு போன் பண்ணல. வேற ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் போன் பண்ணேன். முக்கியமான விஷயமா? என்ன சொல்லுங்க. என் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற ஒரு பொண்ணு உங்க புருஷனால பாதிக்கப்பட்டிருக்கா. அத பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன். புருஷனா? எவன் அவன்? நீங்க ரகுவோட வைஃப் தானே? அதெல்லாம் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான். இப்ப அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவனால பாதிக்கப்பட்டது உங்க ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பொண்ணுங்களோட வாழ்க்கைய அந்த படுபாவி நாசம் பண்ணிருக்கான். அதுல மொத ஆளு நான் தான். என்ன, எனக்கு மட்டும் தாலியை கட்டி தொலைச்சிட்டான். அவனை ஒரு மனுஷ ஜென்மமாவே நான் மதிக்கல. எனக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. இனிமே அவனை பத்தி விசாரிக்கிறேன்னு எனக்கு எந்த போனும் பண்ணிராதீங்க. நான் வச்சிடுறேன். ஹலோ, ஒரு நிமிஷம். அவசரப்பட்டு நீங்க போனை வச்சிடாதீங்க. இவ்ளோ பேர் வாழ்க்கை அழிச்சவன சும்மா விடக்கூடாதுல்ல. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கற சம்பந்தமா தான் போன் பண்ணேன். நீங்க அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க, இல்ல தூக்கல வேணா போடுங்க. என்ன ஆளை விடுங்க. அவன் செத்துட்டானா வேணா எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லுங்க. தாலிய கழுத்துல வாங்கின பாவத்துக்கு தலை முழுகிட்டு போறேன். ஹலோ அக்கா. பாத்தீங்களா மேடம், எப்ப போன் பண்ணாலும் இப்படிதான் எதையோ ஒண்ணு பேசி வச்சு போடுறாங்க. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாது ஆனந்தி. தப்பா பண்ணிட்டு இவங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்க விதி மேல பழிய போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் வேதனையோட வாழ்ந்து கழிக்கணுமா? இவனுங்களை எல்லாம் நாம தேடி போக கூடாது. சட்டம் மூலமா நம்மள தேடி வர வைக்கணும். அது எப்படி மேடம் முடியும்? ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன், ஆட்கொணர்வு மனு. இந்த ரகுவ காணோன்னு கோர்ட்ல நம்ம ஒரு மனு போட்டா போதும். கோர்ட்டே போலீஸ் மூலமா அவ எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிச்சு நம்ம முன்னாடி நிறுத்தும். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே மேடம். தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கும் செஞ்சிருப்பேன். யாருமே இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. மகேஷ் உன் பிரச்சனைக்கு காரணம் அன்புன்னு நம்பினான். அதனாலதான் ரகுவை கண்டுபிடிக்க அவன் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. இல்லனா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எப்பவோ உனக்கு தெரிஞ்சிருக்கும். மகேஷ் ரகுவோ உன் முன்னாடி நிறுத்தியிருப்பான். அவர் நம்பிக்கையை பொய்யாக்க தானே மேடம் நான் போராடிட்டு இருக்கிறேன்.